தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களுக்கும் வீர மறவர்களுக்கும் நாங்கள் இன்றைக்கு மாவீரர் நாளிலே நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கின்றோம். அது தமிழ் இனத்தினுடைய எழுச்சி போராட்டமாக, உரிமை கோரிக்கைகளாக, பல்வேறு ஒப்பந்தங்களாக செய்யப்பட்டு எங்களுடைய ஜனநாயக வழி போராட்டங்கள், அஹிம்சை வழி போராட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து 1969 தமிழ் ஈழத்துக்கான ஒரு ஆயுத போராட்டம் தான் சரி என்ற அடிப்படையிலே விடுதலை இயக்கங்கள் ஆயுத போராட்டத்தை விடுதலை இயக்கம் ஆரம்பித்த பொழுது, தமிழீழ விடுதலை இயக்கம் ஆரம்பித்த பொழுது, பின்னாளிலே அது பல்வேறு இயக்கங்களாக வந்த பொழுது 74ஆம் ஆண்டிலே தமிழின் புதிய புலிகள் இயக்கம் தோற்ற பெற்று 76ஆம் ஆண்டு மே 5ஆம் நாளிலே தமிழீழ விடுதலை புலிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். அதே போல ஏனைய இயக்கங்களைச் சேர்ந்த வீர மறவர்களும் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாவீரர் தினத்திலே நவம்பர் 27ஆம் தேதியிலே நாங்கள் அந்த இறந்து போன அத்தனை மாவீரர்களுக்கும், வீர மறவர்களுக்கும், மனிதர்களுக்கும், நாட்டு பற்றாளர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்தி நிற்கின்றோம். இன்றைக்கு அந்த வீர வணக்கத்தை செலுத்துவதற்கு சகோதர படுகொலையிலே கொல்லப்பட்ட அத்தனை இயக்க வீரர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி நிற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக 1,00,000க்கு மேற்பட்ட எங்களுடைய அப்பாவி பொதுமக்கள் இந்த போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள், ஈகம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவரையும் இன்றைக்கு மாவீரர் தினத்திலே எல்லோரைக்கும் நாங்கள் தலை சாய்த்து வீர வணக்கத்தை செலுத்தி நிற்கின்றோம். இன்றைக்கு முடிந்தளவு தமிழர் தாயகத்திலே எந்தெந்த இடங்களிலே சாத்தியமோ அந்தந்த இடங்களிலே, பொது இடங்களிலோ அல்லது கோவில்களிலோ, தேவாலயங்களிலோ, வீடுகளிலோ நீங்கள் அவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் நாங்கள் ஒரு சபதத்தை ஏற்போம். தமிழ் இனம் தலை வணங்காது, தலை சாய்க்காது. நாங்கள் அரைகுறை அரசியல் தீர்வுகளை, அற்ப எலும்பு துண்டுகள் வீசப்பட்டால் அதை முற்றாக நிராகரிப்போம். நிரந்தர அரசியல் தீர்வு காணும் வரை எங்களுடைய ஜனநாயக வழியான போராட்டம், இன்றைக்கு ஆயுத வழி போராட்டம் தான் மே 18ஆம் தேதி நசுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய எங்களுடைய தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தை ஒருபோதும் ஒருவரால் நசுக்க முடியாது. அந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அந்த வகையிலே தான் நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகின்றோம். இந்த பிரச்சனையிலே எங்களுடைய இந்த மறைந்து போன இந்த மாவீரர்களுக்கும் வீர மறவர்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்த மறப்போமாக இருந்தால், பயப்படுவோமாக இருந்தால் இந்த இனம் விடுதலை பெற தகுதியற்றது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இந்த வகையிலே தொடர்ந்தும் நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். எங்களுடைய இலக்கை நோக்கி மாவீரர்களுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை, வீர மறவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்து நாங்கள் இந்த நினைவை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று இத்தால் நான் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி.